விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியும் அதே சமயம் அர்த்தாஷ்டக ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அர்த்தாஷ்டக ஸ்தானாதிபதியாக இருக்கும் சனி பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கும் சனி பகவான் வக்ரம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தாராளமாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல அதிரடியான வாய்ப்புகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் பெறும் சனியின் அமைப்பால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். குரு பகவான் முழு சுப கிரகமாக அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் அவருக்கு இணையான பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக திகழக்கூடியவர் தான் சனி பகவான். மனித வாழ்வில் கொடுப்பதாக இருந்தாலும் சிரம கொடுப்பதாக இருந்தாலும் அதீதமான ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனி என்று சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான பயமும் அச்சமும் ஏற்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் சனியிடமிருந்து வரக்கூடிய சிரமங்கள் என்பது அவ்வளவு கடினமாக இருக்கும். அதே வேளையில் அவரிடமிருந்து கிடைக்கும் நன்மையும் மிக பெரிய அளவில் உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி, வாக்கியத்தின்படி முழுமையாக ஜூலை 15ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வக்ரம் பெறும் சனி பகவானின் அமைப்பால் அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. குருவின் ஆட்சி வீட்டில் சனி வக்ரம் பெறுவது மட்டுமல்லாது அந்த இடத்தில் குருவினுடைய பார்வை மிக வலுவாக கிடைக்கிறது. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குருவின் பார்வை அவரது மீது பதிவதால் பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதன் காரணமாக உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சனி பகவான் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் குருவின் பார்வை பதிவதோடு மட்டுமல்லாது சனியும் பல இடங்களை பார்ப்பதால் பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எண்ணற்ற மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். முழுமையாகவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நாட்டின் அரசர் இருக்கிறார். அவர் தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் அரசனாக, சிற்றரசனாக ஒருவரை நான் தேர்வு செய்ய போகிறேன், அதற்காக ஒரு போட்டி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு போட்டியை துவங்குகிறார். அது என்ன போட்டி என்றால் அவருடைய அரண்மனை வாயிலில் இருக்கும் மிக பெரிய அளவிலான இரும்பு கதவை வெறும் கைகளை பயன்படுத்தி எந்தவிதமான ஆயுதங்களும் இன்றி திறப்பவர்களுக்கு அந்த நாட்டின் சிற்றரசனாக நான் முடிசூட்ட போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவருக்குமே அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வம் கிடைக்கிறது. அரசனாக மாறிவிட வேண்டும் என்ற உற்சாகத்துடன் அனைவரும் அங்கு வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அரசர் இவ்வளவு பேரை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த போட்டியில் வெற்றி பெறவில்லை என்றால் அதற்கு தண்டனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிடுகிறார். அது என்ன தண்டனை என்றால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டும், உங்களுக்கு விடுதலையே கிடையாது ஒருவேளை இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் வாழ்நாள் முழுவதுமா, அப்படி என்றால் இந்த போட்டியில் பங்கு பெறாமல் சென்று விடுவோம் என்று அனைவரும் பின்வாங்குகின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் மட்டும் இந்த போட்டியில் நான் பங்கு பெறுவேன் என்று முன்னே
வருகிறார். அப்போது அவரை சுற்றி இருந்த அனைவருமே, உனக்கு என்ன பைத்தியமா, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் தான் கழிக்க வேண்டும், வாழ்க்கையே வெளியில் வந்து உலகத்தை பார்க்க முடியாமல் போகிவிடும், உனது வாழ்க்கையே சூனியமாகிவிடும், அதனால் நாங்கள் சொல்வதை கேள் என்று அனைவரும் அவரை எச்சரிக்கின்றனர். ஆனால் அந்த நபருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்போதுதான் அஷ்டம சனி விலகி பாகியஸ்தனி துவங்குகிறது. சனியின் பிடியிலிருந்து விலகிய அந்த நபர் முன்னேறி கொண்டிருக்கிறாருங்க. அப்போது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவருடன் மிக வலுவாக வாக்குவாதங்கள் செய்கிறார்கள். அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம், அது உன்னுடைய நலனுக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை அவன் ஒருபோதும் காதில் வாங்காமல் முன்னே சென்று அந்த கதவை தள்ள முயற்சிக்கிறான். அது எளிதில் திறந்து விடுகிறது. ஏனென்றால் யானை பலமோ போர் பலமோ அல்லது தாப்பால் கூட இல்லாமல் அந்த கதவு வெறுமன இருந்திருக்கிறது. அதனால் அந்த நபர் எளிதில் அதை திறந்து சிற்றரசராக மாறுகிறாருங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் சில வாய்ப்புகளில் சனியின் பிடியில் இருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக தடைபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் சனியினுடைய பிடி விலகும் போது சுற்றி இருப்பவர்கள் உன்னுடைய நலனுக்காக சொல்கிறேன் என்று சொல்வார்கள். அதில் உள்நோக்கம் இருக்கிறதா என்பதை மட்டும் சற்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் உள்நோக்கத்துடன் சொல்பவர்கள் உங்களுடைய உண்மையான நலனுக்காக சொல்லவில்லை. அவர்கள் நீ இவர்களை விட முன்னேறி சென்றுவிடக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் சொல்கிறார்கள். அதை ஒருபோதும் காதில் வாங்காமல் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். மிக பெரிய அளவில் வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். நீங்கள் என்ன இலக்கை நிர்ணயம் செய்தீர்களோ அதை அடைய முடியவில்லை என்று உடனடியாக பின்வாங்கிவிட வேண்டாம். அதை அடையும் வரைக்கும் துரிதமாக செயல்படுங்கள். அதை அடைந்த பிறகும் அதற்கு அடுத்தபடியாக இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி நகருங்கள். ஏனென்றால் வாழ்க்கை முழுவதுமே வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெற்ற இலக்கோடு நின்றுவிடக்கூடாது. அதற்கு அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து பயணித்து கொண்டே இருக்கும் போதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் இனிமையாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை வக்ர சனியனுடைய அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. சரியாக தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனி பகவானின் பிடியிலிருந்து விலகக்கூடிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இடமாறுதல், வீடு மாறுதல் போன்ற மாற்றங்கள் இந்த தருணத்தில் ஏற்படும். அதே வேளையில் நிறைந்த நன்மையாக பார்க்கப்படுவது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகரும் குருவின் பார்வை கிடைத்திருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தருணத்தில் இடம், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளும் கிடைக்க போகிறது. உங்களுக்கு ஆதரவு அனைவரிடமிருந்தும் இந்த தருணத்தில் கிடைக்க போகும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் ஆதரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் சிறப்பாக அமைவதால் பல வகையான சிக்கல்கள் இனி நீங்க போகிறது. உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி வாய்ப்பும் நிறைந்த நன்மையும் உங்களை தேடி வருகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி மேம்படக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. வீடு வாங்கும் யோகம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதோடு மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை 2, 7 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் இந்த தருணத்தில் நல்ல பல சம்பவங்கள் உங்களது இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் முதன்மையாக உண்டு. சுப விரயம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக கைகூட போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முழுமையாக நீங்கும். பின்வழியில் இருக்கும் பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பல வகையில் இருக்கும் பிரச்சனைகள் முழுமையாக நீங்கி முன்னேற்றம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுப
சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக கைகூடும். தெய்வ பக்தி மிக்கவர்களின் அருள் விரைவாகவும் அவர்களுடைய நட்பு கிடைப்பதால் சில காரியங்களை நினைத்ததை விட விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இனிமையாகவே பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தானாகவே கிடைக்க போகிறது. நட்பால் மற்றும் உறவுகளால் நிறைந்த நன்மையை பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே திட்டமிடுவதை விட பல காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை சனியினுடைய வக்ரம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். தவறாமல் சனிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவளியுங்கள். ஏராளமான நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகுவதால்